வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான எழுச்சியாக இன்றைக்கும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வரப்போகிறது என்பதை எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 வருடம் என்பது மக்களுடைய வனவாசமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் காரணமாக மக்கள் எடுத்து செல்லக்கூடிய பணம் அனைத்துமே ஆங்காங்கே பறிமுதல் செய்யும் அனைத்துமே முறையாக அவர்களுடைய வங்கி கணக்கில் இந்த தேர்தல் முடிந்த பின்பு அதை எடுத்துக்கொள்வதற்குரிய ஆவணம் அங்கீகரிப்பு கொடுக்க வேண்டும். இதனால் அந்த மக்கள் எந்த விதத்திலுமே அந்த பணத்தை பறிகொடுக்காமல் அவர்களுடைய வங்கியில் பத்திரமாக ஒரு தற்காலிகமாக அந்த பணத்தை வைப்பதற்குரிய ஒரு சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு சிறு சிறு வியாபாரிகள் அவர்களுடைய தொழில் ரீதியாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரியான அந்த பணத்தை பறிகொடுத்துவிட்டு எத்தனையோ மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. முழுமையாக தேர்தல் முடியும் வரை காவல்துறையினுடைய அனைத்து வகையான அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தடை செய்து முழுமையான ஒரு இராணுவ அமைப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் கொலை, கற்பழிப்பு, மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் தேர்தலுக்குரிய முக்கியமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பண பரிவர்த்தனை அனைத்துமே தடுப்பதற்குரிய அங்கீகரிப்பு நம்மளுடைய தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் இதற்குரிய மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது மக்களுடைய பாதுகாப்பு கருதி அவர்களுடைய பணத்தை பத்திரமாக அவர்களுடைய வங்கியில் அவர்கள் வைத்துக்கொண்டு தேர்தல் முடிந்த பின்பு அந்த பணத்தை எடுப்பதற்குரிய அங்கீகாரமும் மற்றும் இந்த இராணுவ படை முழுமையாக தேர்தல் முடியும் வரை நம்மளுடைய தமிழ்நாட்டில் முழுமையாக மக்களுக்குரிய பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இது மக்களின் ஒரு எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.